தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. இதனிடையே மூத்த பத்திரிகையாளர் TSS மணி நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தர்மபுரி தொகுதியை பொறுத்தவரையும் அன்புமணி ராமதாஸ் போட்டியிட்ட ஒரு தொகுதின்னு கூட சொல்லலாம். இந்த தொகுதியில் அவர் நிற்காம அவருடைய மனைவியை நிப்பாட்டுறதுக்கு என்ன காரணம்? உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இல்ல, உள்ளபடியே அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரை பாஜகவுடன் உள்ள பேச்சுவார்த்தையில் மாநிலங்களவை, அதை ஒட்டி அமைச்சர் என்பதான விஷயங்கள் பேசப்பட்டதாக வெளியே உள்ளவர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு அது ஆதாரங்கள் தெரியலனாலும். ஆனால் சமீபத்தில் நீங்க கடந்த 10 ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் மனைவி சௌமியா அன்புமணியை பொறுத்தவரை அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், செயல்பாடுகள் என்பது சமூக செயல்பாடுகளில் உள்ளபடியே முன்னோடியாக நிற்கிறது. அது எல்லோராலும் பாராட்டப்படும் அளவுக்கு, அதாவது எல்லா தரப்பு பெண்களாலும் பாராட்டப்படும் அளவுக்கும் நிற்குது. அதே மாதிரி அவர்களுடைய செயல்பாடு என்பது கவனிக்கப்படுது. அப்படி இருக்கும் பொழுது ஆரணியில நிப்பாட்டுவாங்க என்பதாக சொன்னாங்க. ஏன்னா ஆரணியில அவங்க அண்ணன் விஷ்ணு பிரசாத் போன முறை MP ஆனவர் மீண்டும் கிடைக்கும் என்று காங்கிரஸ் இந்திய தலைமையிலிருந்து மாநில தலைமை உறுதி கொடுத்தாலும் திமுக ஆரணி பகுதியை காங்கிரஸுக்கு கொடுக்காம அந்த தொகுதியை எடுத்துக்கிட்டாங்க. அதனால அங்க பாமக சார்பாக நிற்பாங்க என்ற ஒரு புரிதல் இருந்தது. அவருடைய அண்ணனுடைய செயல்பாடுகள் கடந்த 5 ஆண்டுகளுடைய நெட்வொர்க் தொடர்புகள் எல்லாம் கூட உதவும். ஆனால் அது வேறொரு முகாம், அண்ணன் வேறொரு முகாம், தங்கை வேறொரு முகாம் என்றதில்லை. இப்போ தர்மபுரியை பொறுத்தவரை அன்புமணி ராமதாஸுக்கு நேரடியாகவே அங்கு உள்ள வேறு வரை தொடர்புகள், வெற்றி வாய்ப்புகள் என்பதெல்லாம் இருக்கிறது என்ற புரிதல் அவங்களுக்கு மதிப்பீடு உண்டு. அது மட்டுமல்லாமல் அதிமுகவுடன் பாமக போகும் பட்சத்தில் தர்மபுரியில் நின்று அன்புமணி வெற்றி பெறுவது என்பது மிக சாத்தியம் என்பதாகத்தான் பேசப்பட்டது, புரியப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க நிற்பது என்பது ஒரு பெரிய, மற்றவர்களுக்கு மாற்று முகாம்களுக்கு ஒரு பெரிய சவாலாமை. ஏன்னு சொன்னா பெண்ணுங்கிற ரீதியிலும் சரி, அவங்களுடைய செயல்பாடுகள் கவனிக்கப்பட்டிருக்க என்பதிலும் சரி, அவங்களுடைய செயல்பாடு என்பது எல்லோருமே பாராட்டும் அளவுக்கு இருக்கிறது என்பதிலும் சரி, இது ஒரு பெரிய சவாலாக அமையும் மற்றவர்களுக்கு. ஆனாலும் பாஜக பெரிய அளவுக்கு இல்லையே என்ற கேள்விதான் உதவி செய்வதற்கு மற்ற கட்சிகள், உடன் உள்ள கூட்டணி கட்சிகள் என்பதுல கேள்வி இருக்கு. ஆனாலும் கூட ஏற்கனவே 2014 ஜெயலலிதா அதிமுக தலைமையில் இருக்கும் பொழுது கிடைத்த 37 இடங்கள்ல மீதி 3 இடம்னு வந்ததுல என்ன வந்துச்சுன்னு சொன்னா தர்மபுரியில் அன்புமணி வெற்றி என்பதா அப்பவும் பாஜகவுடன் உள்ள கூட்டணி என்பதாகத்தான் அது இருந்தது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா NR ரங்கசாமி அவங்க இதாக இருந்தது அங்க. அப்போ அங்க பொன்னார் ஜெயிச்சாரு, இங்க அன்புமணி ஜெயிச்சார். அப்போ அப்படி வெற்றி பெற முடியும் என்ற உத்தரவாதம் இருக்கு. இதை கவனம் செலுத்தி கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க, வெல்ல முடியும்ங்கிற நம்பிக்கையுடன் தான் பாமக போட்டிருக்கிறாங்க. அப்ப இவர்களும் வரணும். அதே போல அன்புமணி ராமதாஸும் கூட வர முடியும், பாஜகவுடன் மீண்டும் ஆட்சிக்கு விடுவார் மோடி என்ற பட்சத்தில் என்பதுதான் அந்த கூட்டணியில் உள்ள புரிதலும் பாமகவுக்கு இருக்கிற புரிதலுமாக இருக்கு. இணைப்பில் இருந்த உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு TSS மணி. தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.